ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை, ஒரு நிலையற்ற வாழ்க்கை. ஓகே, எதை பண்ணாலும் ஒரு நிலைச்சே நிற்க மாட்டேங்குது. ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாய் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேச போகிறார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். ஓகே, பிசாசுக்கும் ஊழியம் பண்ண முடியாது, ஆண்டவருக்கும் ஊழியம் பண்ண முடியாது. எதனா ஒரு பக்கம் போயிட்டு ஒன்று போய் நாசமாக போயிட்டு, இல்லை ஆண்டவர் பக்கம் அன்பா அரவணைப்பா ஆசீர்வாதமாக இருந்துடணும். இதுதான் நேற்று பேசணும். இன்றைக்குமே அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு நிலையற்ற வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா அதுக்கான வார்த்தை தான் பேசுகிறார். நான் பேசினா கொல்லப்புற மாதிரி இருக்கும். நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 1:8 இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றனா இருக்கிறான். நான் தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகே, பாவிகளில் பிரதான பாவி யார் பவுல் சொல்கிறார், அது மாதிரி நான் தான். ஏன்னா நான் நிலையற்று தான் இருக்கேன். இன்றைக்கி நான் பைபிள் எடுத்து ப்ரீச்செல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஆண்டோட ஜோம் பண்ணுறேன், ஆண்டோட பேசுகிறேன், ஆண்டோட கனெக்ஷனில் தான் இருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் இந்த உலக காரியத்திற்கும் போயிடுவேன் இருமனமாக. அதாவது என் இஷ்டத்தில் ஒன்று யோசிக்கிறது. அப்படி தான் இன்றைக்கி நம்மள பாதி பேர் அப்படி தான் வாழ்றோம். அதனால தான் நிலையற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். இல்லைன்னா ஆண்டவர் நிறைய பிளான் வச்சுருக்காரு, பெரிய பெரிய பிளான்லாம் வச்சுருக்காரு நம்மளை குறித்து. அவரோட திட்டமே வேறு. ஆனால் நம்ம ஒரு திட்டத்தை போட்டு ஆண்டவர் பக்கமும் இருக்கிறது, அப்படியே நம்ம மனசு பக்கமும் இருமனமாக இப்படியும் இருக்கிறது. அதனால தான் அப்படி இருக்கும். அதனால தான் அந்த நிலையற்ற வாழ்வு, அதனால தான் அந்த தத்தளிப்பின் காரியங்கள் நடக்குது. ஒருவேளை இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு நிலையான எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குன்னா அது காரணமே தான். இருமனம் இல்லாமல் ஒரு மனமாக கர்த்தர் பக்கம் சாய்ங்க. கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய திட்டம் வச்சுருக்காரு, பெரிய பிள்ளை வச்சுருக்காரு. அது ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தெளிவாக நடக்கும். புரியுதா? புரியலாம். திரும்ப கேள்வி ரொம்ப தெளிவாக புரியுது. இதனால் இல்லைங்க மீண்டும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.